இப்ப நம்மகிட்ட ஒரு பேஷண்ட் இருக்காங்க. அவங்க நம்மளுக்கு வர்றதுக்கு முன்னாடி நடக்க முடியாது. இந்த பையன் வந்து ஸ்கூல் போயிட்டு இருந்தான். ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி, அதாவது ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்கையில அவர் கீழே விழுந்து அவரால் நடக்க முடியாம எந்த வேலையும் செய்ய முடியாம வந்தாரு. இப்ப ஃபைனலா நம்ம டயக்னோசிஸ் பண்ணது என்னன்னு சொன்னா ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் அப்படிங்கிறது. அது ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ்னா என்னன்னு நான் அப்புறமா சொல்றேன். இப்ப இவர்கிட்ட கேட்போம். Hello brother, Assalamu alaikum. Okay, Mr. Nurul Hassan is it? Yes. Are you going to school or university? Yeah, I go to school. Go to school. Yeah. Okay, exactly what happened to you? I was playing football and I had a fall in my hip. Mm-hmm. And then you get damaged and I keep playing for 2 months. And then this one day I felt pain. I couldn't walk, I couldn't do nothing. You cannot walk and do Like functional activities. Yeah. Okay, so you came to see me for the treatment, is it? Yes. We did only physiotherapy. Yes, the beginning. The beginning, okay? Yeah. And now, it was beginning, how was your movements? It was I couldn't do basics movements. Basic movement, okay. Yeah, You cannot do the basic movement, Yes, hip joint movement, yes. okay. And I had so much pain. Okay. I had difficulty when I sleep every time when I wake up. Okay. When I sit down, I had pain. என்ன சொல்றாருன்னா ஆரம்பத்துல விழுந்த பிறகு அவருக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியல, திரும்பி நடந்துட்டு இருந்திருக்காரு. நடக்கப்போ ரொம்ப வலி இருந்திருக்கு. அப்புறமா வந்து நடக்க முடியல, கால் மடக்க நீட்ட முடியல, ரொம்ப பெயின்ஃபுல்லா வந்திருந்தாரு. பெயின் ஸ்கேல்னு சொல்லுவாங்க, அது வந்து 8 இருந்தது அவுட் ஆஃப் இருக்கு. இப்போ வந்து அவருக்கு பிசியோதெரபி பண்ணோம், எக்ஸ்ரே எடுத்தோம். அது வந்து ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ். அது ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ்னா என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். பாக்குறது வந்து நம்ம இடுப்பு எலும்பு இதுங்க. இதுல வந்து ரத்த குழாய்கள் நல்லா போயிட்டு இருக்குது பாருங்க. சோ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ரத்த குழாய்ல வந்து ரத்தம் போயிடுச்சுன்னு சொன்னா போயிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நார்மலா உங்களுடைய ஹிப் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். பட் இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா ரத்த குழாய் தடைபட்டுருச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு ரப்சர் ஆகி அவரால் வந்து பிளட் சர்க்குலேஷன் போகாம இங்க வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஃபீமரல் ஹெட் கொலாப்ஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப ஸ்டிஃப்னஸ் இருந்துச்சு, ஹிப் ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் இருந்துச்சு, கால் மடக்க முடியல, நீட்ட முடியல, பெயின் ரொம்ப சஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு நம்ம வந்து பிசியோதெரப்பி மட்டும் பண்ணோம். நார்மல் அவருக்கு வந்து இப்போ நார்மலா இருக்காரு. இந்த காலம் தான் அவருக்கு பிரச்சனை, ரைட் லெக்ல. லெஃப்ட் லெக்ல நார்மலா இருந்துச்சு. பிரதர், if you don't mind, can you please lift the right leg? Okay, almost 80 degree to 90 degree அவரால மூவ் பண்ண முடியுது. Okay, இந்த கால் தூக்குங்க. Okay, it's good. 90 degree. I'm going to check the muscle power. I'm persisting you. Please, can you please lift up the leg? Very good power here. Very good power. Last time, see, this is the normal leg. He can put like this. Previously, he cannot put like this. It was like this. Now, he is able to go full range movements. The rotation movements were improved. And walking very much improved. But can you please do it on the left side? Both side together. Also this side. Both side. Okay. This is good. Okay. So he has a very good improvement. Alhamdulillah.